சனி பெயர்ச்சி இன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. நிலநடுக்கங்கள் தான் உலகத்தை புரட்டி போகும். நாளிலிருந்து அதனுடைய வீரியம் பாருங்க. உலகத்தை நிம்மதியாகவே இருக்காது. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. GT Holidays, South India's #1 travel brand. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. திருக்கணிதத்தில் பஞ்சாங்கப்படி கணக்குப்படி 29/3/2025 இரவு 9:44 சனி பெயர்ச்சி. வாக்கியத்தின்படி 6/3/2026. நான் திருக்கணிதத்துக்காக வக்காலத்து வாங்க வரல. வாக்கியம்தான் மூலம். வாக்கியத்தை வைத்து தான் கொண்டு வந்திருக்காங்க திருக்கணிதம். குரு வீட்டில் சனி வந்தாவே உலகத்தை புரட்டி போடுவார்ன்றது உண்டு. எவனாவது பாம்பு போடுறதெல்லாம் நடக்கும். சுனாமி அடிக்கிறது இருக்கும். தலைவர்களை கொல்லப்படுவார்கள். பிரபலமானவர்கள், தொழிலதிபர்கள் ஒரே நாளில் காணாத போவாங்க. யுத்த பூமியாக இருக்கும். தங்கம் இனி தாறுமாறாக விலையேறும். ஷேர் எல்லாம் மாட்டிக்கும். ஏன்னா அந்த கிரகம் வந்தால் இப்படி பண்ணணும்னு இருக்குது. அதை தானே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தான் இந்த வாக்கியம் திருக்கணிதம். வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்குது. திருக்கணிதத்துக்கு தான் ஒத்துப்போம். திருக்கணிதத்தின்படி 18/5/2025 ராகு கேது வரும். ஆனால் வாக்கியத்தில் படி பார்த்தீங்கன்னா 26/4/2025 வரும். அப்புறம் சனி பயிற்சி மட்டும் சார் ஒரு வருஷம் வித்தியாசம். அதுதாங்க பிறக்கிற குழந்தை ஜாதகத்தில் நாளிலேருந்து நீங்கள் எடுக்கிற பிரிண்ட்டு நீங்கள் இல்லைன்னா ஜோதிடர் எழுதுறச்ச கும்பத்தில் இருக்காது சனி. மீனத்தில் தான் சனி வச்சு எழுதுவாங்க. அந்த கும்பத்தில் சனி எழுதுறவங்க மார்ச் 29 2025 சனி பயிற்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இங்கே பெரிய விவாதமாக வந்துட்டு சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. திருக்கணிதம் பிரகாரம் 29 தான் சனி பயிற்சிங்கிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கம் படி 29 சனி பயிற்சி கிடையாது அப்படிங்கிறாங்க. திருநள்ளாறுலையும் அதுக்கான அறிக்கையை விட்டுருக்காங்க கோவில் சார்பாக. ஸோ இது சம்மந்தமாக பேசுறதுக்காக தான் திரு செல்வி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். சார் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சனி பயிற்சி 2025 மார்ச் 29 இருக்கா இல்லையா அப்படிங்கிறதா முதல் கேள்வி. இல்லை இது பேசிக்காகவே ஒரே ஒரு ஏரியா தான். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தான் இந்த வாக்கியம் திருக்கணிதம். கேரளாவை எடுத்துக்கோங்க, நீங்கள் ஆந்திரா எடுத்துக்கோங்க, அகில இந்தியா எடுத்துக்கோங்க, வேர்ல்டு ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. எபிமெரிஸ் எங்கெல்லாம் போடுறாங்களோ அதுக்கும் திருக்கணிதத்துக்கும் தான் ஒத்துப்போம். அதாவது வேறு ஒன்றுமே இல்லை. வாக்கியம் பஞ்சாங்கத்தை நான் குறையெல்லாம் சொல்ல. வாக்கியம் முதலில் உருவாக்கப்பட்டது. இந்த வாரகமிகரர் காலத்துலேருந்து வாக்கியத்தில் இருந்த அமைப்பு இருந்தது. அதை எளிமைப்படுத்தினது பார்த்திங்கன்னா வாக்கியத்தை வரருசின்ற ஒரு ஜோதிடர் அதை எளிமைப்படுத்தப்பட்டதுனால அவரால் ஒரு 700 ஆண்டுகளுக்கு அது அப்படியே போயிடுச்சு. ஆனால் இந்த திருக்கணிதத்தினுடைய இது பார்த்திங்கன்னா திருத்தி கணிக்கப்பட்டது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிஜி கோவிந்தராஜன் தமிழ்நாடு சென்னைக்காரர் தான் அதை உங்களுக்கு மக்களுக்கு புரியறதுக்கு கொண்டு 70 வருஷமாக ஒரு 80 வருஷமாக அவரால் தான் அது கொண்டு வரப்பட்டது. அந்த கணக்கு 10 வருஷம் 5 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த திருக்கணிதத்தினுடைய அமைப்பு இருந்து வாக்கியம் இன்னைக்கு கோயில் அனுஷ்டான பஞ்சாங்கமாக தான் வாக்கியம் இருக்கு. ஆனால் ஜோதிடத்தில் இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் கடந்த 10 வருடங்களாக வச்சுக்கோங்க, எல்லா ஊர்லேயும் வேர்ல்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. யார் அஸ்ட்ராலஜி படிக்கிறாங்களோ, எந்த வடநாடாக இருக்கட்டும், தென்னாடாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆந்திராவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், எல்லாமே இந்த திருக்கணிதத்தினுடைய பஞ்சாங்கத்தினுடைய விஷயங்கள் தான், இந்த பஞ்சாங்க குறிப்புகள் தான் வச்சு தான் அவங்க படிக்கிறது. டிப்ளமோ படிக்கட்டும், டிகிரி படிக்கட்டும், பிஹெச்டி பண்ணட்டும், எல்லாமே. ஸோ இதில் அந்த இது கொஞ்சம் ரொம்ப நாளாகவே இந்த வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுறவங்கன்னு ஒரு சிலர் ஜோதிடர்கள். ஆற்காடு பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம். ஆனால் திருப்பதியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துன்னு பார்த்தீங்கன்னா பராசரம் பாலசுப்ரமணியம் ஐயானால வாக்கிய பஞ்சாங்கம் எப்பயுமே அவர் தான் அங்கே இருந்தது. அங்கேயே சதஸ் ஆரம்பித்தாங்க. சதஸ்ன்னா வாக்கியத்தில் நிபுணர்கள், திருக்கணிதத்தில் நிபுணர்கள், வானிலை ஆராய்ச்சியில் நிபுணமாக இருக்கக்கூடியவங்களெல்லாம் வச்சு இது எது கரெக்டாக ஒத்துப்போது அறிஞர்களெல்லாம் வச்சு பார்க்குறச்சு திருக்கணிதம் தான்ன்றது அவங்க வச்சனால திருப்பதியிலே அந்த பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறது இப்போல்லாம் திருக்கணிதம் தான். அதோட நமக்கு திருப்பதி ஒத்துக்கிறாங்கன்றதோட மகாஞானி யார், காஞ்சி மகா பெரியவர், அவருடைய காலத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறச்சு அவரே இது போல் சதஸ் ஏற்படுத்தி அவருடைய அமைப்பில் எல்லாமே பண்ணி இல்லை திருக்கணிதம் தான் கரெக்டாக இருக்குது, இனி நீங்கள் ஜோதிடத்தில் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னு மகா பெரியவரில் உத்தரவு கொடுத்த பிறகு தான் இதெல்லாம் கொண்டு வந்தது. அதாவது இப்போ நீங்கள் காஞ்சிபுரம் மடத்தில் பார்த்தீங்கன்னா திருக்கணிதம் தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த நேரம் தான் இப்போ முடிஞ்சிருக்கு. எங்கள் காலஸ்திரியில் இந்த பஞ்சாங்க சதஸ் ஒரு 4 நாளாக நடந்து இப்போ தான் நம்ம பேசுகிற நேரம் தான் நிறைய பேர் நான் இப்போ கேட்டேன். அவங்கெல்லாம் கூட அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. அதில் கூட எல்லாத்துலேயும் பேசுகிறச்சு இல்லை திருக்கணிதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து திருக்கணிதத்தை தான் சரியாக இருக்குது. திருக்கணிதம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாசாவுடைய அமைப்பாக இருக்கட்டும், எபிமெரிஸாக இருக்கட்டும், எந்த எபிமெரிஸாக இருக்கட்டும், இப்போ
இந்தியன் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா எபிமேரியஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் எளிய தமிழில் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இப்போ வந்து நம்ம வானிலையுடைய கணக்குகள், இப்போ அமாவாசை திதி கணக்குலேருந்து எல்லாமே. இப்போ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வானிலை ஆராய்ச்சிக்காகவே அகில இந்தியா லெவலில் போடுறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் திருக்கணிதத்துக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே அப்சல்யூட்டாக இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஏற்கனவே இருக்கிறது தான் ஈஸியாக. வாக்கியப்படி நீங்கள் வந்து இன்றைக்கி எந்த சாஃப்ட்வேரில் பார்த்தாலுமே, பசங்க படிக்கிற சாஃப்ட்வேராக இருக்கட்டும், அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேராக இருக்கட்டும், அந்த வாக்கியத்துக்கு இருக்கிறது ஒரு பேஜ் இருக்கும். மற்ற எல்லா கணக்குகளுமே வாக்கியம் சிலர் ஃபாலோ பண்ணுறவங்களாக அந்த வியாபாரத்தை விடக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாமே திருக்கணிதத்தில் தான் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இது வந்து அந்த கோயிலில் அனுஷ்டான பஞ்சாங்கத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து காஞ்சிபுரம் மடமாக மாறி இருக்குது, திருமலை தேவஸ்தானமே மாற்றிருக்காங்க. அதுபோல் பெரிய பெரிய இது வரைச்சு கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் இது வந்து ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி திருக்கணிதம் வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்னா ஆகலை. நம்ம அதை பேசணும். வாக்கியத்திலேருந்து 700 ஆண்டுகளாக இருக்குது. அது வாக்கியம் வந்து அதை அப்படியே கொண்டு போயிட்டாங்க. அதாவது எளிமைப்படுத்தி வச்சது வந்து அதுக்கு மேலே அது வந்து ரொம்ப பெருசாக டெவலப் பண்ணாமல், அதாவது வர ருசியுடைய கணக்கு வச்சு அதை எளிமைப்படுத்துறது அப்படியே அந்த சுகத்தோடே இருக்கும். இதெல்லாம் எப்படின்னா சிம்பிள். வாக்கியம் வந்து ரிஷி மூலம் நதி மூலத்தில் வாக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ். வாக்கிய பஞ்சாங்கத்திலேருந்து தான் இது அப்கிரேட் ஆச்சு. எப்படி அந்த காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி மருந்துன்னு போனீங்கன்னா மிக்சர் தான் இருக்கும். மஞ்சள் கலர் மிக்சர், பச்சை கலர் மிக்சர்னால் தண்ணியாக இருக்கும். அந்த மருந்து தான் குடிக்கும். அதுக்கப்புறமா தான் அது டெவலப் ஆகி நீங்கள் பார்த்தீங்கன்னா மாத்திரை ஆச்சு, அப்புறமா ஐவி ஃப்ளூயிட் ஆச்சு, அப்புறமா இன்ஜெக்ஷனில் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த மூலம் பார்த்திங்கன்னா ரிஷி மூலம் மிதி மூலம்லாம் அந்த காம்பவுண்ட் பேஸ் தான். அதுபோல் வந்து வாக்கியத்தினுடைய அப்ரிவேஷன் பண்ணி வாக்கியத்தை எளிமைப்படுத்தப்பட்டு வாக்கியத்திலேருந்து டெக்னிக்கலாக அப்சல்யூட்டு கரெக்ட் பண்ணப்பட்டு வாக்கியத்திலேருந்து எல்லாமே இது வந்து அக்யூரேசி கொண்டு வரதுக்கு திருக்கணிதம் தான் அற்புதமாக கொண்டு போகக்கூடிய ஜோதிடத்தில் இன்றைக்கி திருக்கணிதம் வந்து எளிமைப்படுத்தப்பட்ட விஷயம். அதனால் திருக்கணிதத்தினுடைய கணக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி டேட்டில் இப்போ கோள்கள் வந்து இந்தந்த பிளானட் இந்தந்த ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லி நாசா சொல்கிறச்சியும் அந்த திருக்கணிதத்தின் பஞ்சாங்கத்தினுடைய குறிப்பிலையும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரே அலைன்மெண்ட்டில் இருக்கும். அதுதான் அதனுடைய எஃபெக்ட். அப்போ இது வந்து இப்போ சனீஸ்வரனுடைய கோயில் அப்படிங்கிறது திருநள்ளாறு தான். இப்போ ஒரு சனி பயிற்சி நடக்குதுன்னா இது வந்து அவங்கள தான் வந்து நம்ம அங்கே தான் போய் சாமி கும்பிடுறாங்கிறப்ப இப்போ 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பயிற்சி நடக்குது. 70 வருஷமா இருக்கு இந்த பிரச்சனை. ஏதோ இந்த வாட்டி இப்போல்லாம் நீங்கள் மீடியாவில் இருக்கிறச்ச மீடியாவில் வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுற ஒரு ஜோதிடர் வந்து இது கிடையாதுன்னு அவர் சொன்னதுனால இது இப்போ மீடியாவுக்கு உங்களுக்கு தீனி போடுறது தான். இது எப்படின்னா நாளைக்கு சனி பயிற்சி 29ஆம் தேதி வரைக்கும் இது ஓடும். இதுக்கப்புறமா வந்து நீங்கள் எல்லா ஜாதகத்தையும் பிறக்கிற குழந்தைங்க ஜாதகம்லாம் இருக்குல்ல, அப்போ நீங்கள் வாக்கியப்படி ஃபாலோ பண்ணோன்னா பிறக்கிற குழந்தை ஜாதகத்தில் நாளையிலேருந்து நீங்கள் எடுக்கிறச்ச பிரிண்ட்டு நீங்கள் இல்லைன்னா ஜோதிடர் எழுதுறச்ச கும்பத்தில் இருக்காது சனி, மீனத்தில் தான் சனியை வச்சு எழுதுவாங்க. அந்த கும்பத்தில் சனி எழுதுகிறவங்க ஒருவரோ 2 பேரோ தான் இருப்பாங்க. மீதி 99.9% அவங்க வந்து மீனத்தில் சனி வச்சு தான் கணிப்பாங்க. கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறதுனால நீங்கள் அது மாதிரி நாளைக்கு கணக்கு. அதாவது இப்போ நமக்கும் உங்களுக்கும் நம்ம பேசுகிறோம், அதாவது நாளைக்கு 9:44 PM கணக்கு. அதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைங்க காலையில் செல்வி திடீர்னு காலையில் பிறந்து என் குழந்தை கும்பத்தில் தான் இருக்குன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஆனால் நைட்டு 9:44 வரைக்கும் அதுக்கு மேலே பிறக்கிற குழந்தைங்க திருக்கணிதப்படி தான் கொண்டு வரும். இப்போ இதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி இப்போ பெருசாக உங்களுக்கு பரவலாக பார்க்குதுன்னா அதனுடைய கேப் 1 இயர் இருக்குது. இவங்க வந்து இப்போ 29/3/2025 திருக்கணிதத்தில் கொடுத்தாலும் வாக்கியத்தில் அவங்க எப்போ கொடுக்குறாங்கன்னா 6/3/2026 டேட் வந்து இன்னும் சொல்லல. ஆனா 26 நான் சொல்றேன் இருக்கு. ஓகே, வாக்கியத்தின்படி 6/3/2026 இதான் வாக்கியத்தில் இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதிலே வந்து 2 பயிற்சி வரப்போகுது. அதாவது 14/5/2025 குரு பயிற்சி வருது. ஆனால் வாக்கியத்தின்படி அது 11/5/2025 வருது. சார் புரியுதுங்களா உங்களுக்கு? திருக்கணிதத்தின்படி 18/5/2025 ராகு கேது வருது. ஆனால் வாக்கியத்தில் படி பார்த்தீங்கன்னா 26/4/2025 வருது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எப்பவுமே இருக்கு. அப்புறம் சனி பயிற்சி மட்டும் சார் 1 வருஷம் வித்தியாசம். அதுதாங்க, சனின்றது ஒரு 2.5 வருட கோள். அது அப்போ 2.5 வருட கோள்ன்றது கணக்கு வந்து 12 ராசியை கணக்கு கொண்டு அதனுடைய அப்ரேஷன் மாறுறதை வச்சு தான் இந்த கணக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஸ் அது, அவ்வளோதான்.
மற்றது கிரகம் இதிலே வந்து சனி மாறினாலும் இப்போ வக்கரமாக போகுது. ஸோ வக்கரமானால் அது கும்பத்தில் வர்றதை வந்து தான் கொண்டு வராங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? வக்கரம்னா ரிவர்ஸ். ஸோ இதெல்லாம் கால்குலேட் போட்டுட்டு தான் இந்த பஞ்சாங்க கணிதத்தில் இருக்கிறவங்க போட்டு கொடுக்கறது தான் வச்சு தான் ஜோதிடர்கள் நாங்கள் சொல்கிறது. ஆனால் ஃபாலோ அப் இன்னைக்கு என்னென்ன வேர்ல்டு லெவலில், இந்தியா லெவலில் திருக்கணிதத்தினுடைய மெஜாரிட்டி வந்து திருக்கணிதம் தான். அதில் வந்து மெஜாரிட்டினா அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஏதோ வந்து இப்போது கொஞ்சம் மைனாரிட்டிஸ் இது வாங்கிட்டு மற்றவங்களோட சேர்ந்து பண்ணுற மெஜாரிட்டி கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட 99.9% வந்து திருக்கணிதம் ஃபாலோ பண்ணுற அஸ்ட்ராலஜிஸ்ட் தான். இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஃப்யூச்சரில் வரக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், நீங்கள் நாளைக்கே என்னை விட்டுருங்க, நீங்கள் நாளன்னைக்கு வச்சுக்கோங்க. நாளன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குதா ஒரு டேட்டை வச்சு நீங்கள் எந்த ஜோதிடர்கிட்ட வேணுமா கொடுங்க. அவங்கெல்லாம் குறிக்கக்கூடியது வந்து கட்டத்தில் நட்சத்திரம் நாளன்னைக்கு போடக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி எதுவாக இருந்தாலும் கும்பத்தில் இருந்த சனி மீனத்துக்கு மாறி மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை வச்சு தான் கணிச்சு அவங்க கட்டத்தை கொடுப்பாங்களே தவிர கும்பத்தில் சனி இருக்கிறதா கட்டத்தை கொடுக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு சந்தேகம் என்ன வருதுன்னா, இப்போ கோவில்லையே இது வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஜோதிடர்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி, ஜோதிடர்கள் இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அந்த அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னன்னா திருநள்ளாறு மட்டும் இல்லை, இது இப்போ நீங்கள் சொன்னீங்க ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், இல்லை குரு பயிற்சியாக இருக்கட்டும், அப்போ அந்த கோயில்கள்லாம் அந்த ஸ்தலங்கள் இருக்கும் இல்லையா? அப்படி கிடையாது. ஒரே ஒரு விஷயம், கோயில் பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது. அது வந்து வாக்கிய அனுஷ்டான பஞ்சாங்கம் தான். அவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறது அதுதான். தமிழ்நாட்டில் அதான் ஃபாலோ பண்ணுறாங்க. அது வாக்கியத்தில் இருக்குது தான். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து காஞ்சிலையும் அதுதான் ஃபாலோ பண்ணாங்க. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமலை திருப்பதிலையும் அதான் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ அவங்க மாறிட்டாங்க. ஸோ நான் வாக்கியத்தை குறையே சொல்லலை. வாக்கியத்தில் இருக்கிற கணக்கில் வந்து அந்த அந்த டேஸு, அந்த நம்பர்ஸு, சில கிரகங்களுடைய தன்மைகள், கிரகத்தினுடைய மூமெண்ட்ஸை வந்து திருக்கணிதம் வந்து கரெக்டாக அப்சல்யூட் கொண்டு வருதுன்னு தான் நான் சொல்கிறேன்னே தவிர நான் திருக்கணிதத்துக்காக வக்காலத்து வாங்க வரலைங்க. நான் என்ன சொல்கிறேன், வாக்கியம்தான் மூலம். வாக்கியத்தை வைத்து தான் கொண்டு வந்திருக்காங்க திருக்கணிதம். இப்போ எப்படி மெடிசன் டெவலப்மெண்ட் எப்படி ஆச்சோ இது ஒரு மேத்தமேட்டிக்ஸ். ஸோ வாக்கியம்தான் அரிச்சவடி. இன்னும் கூட கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. இப்போ திருக்கணிதத்தில் நாளைக்கு கூட மாறலாம். ஓகே, இப்போவே நிறைய பேர் நிறைய சிஸ்டம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ அதெல்லாம் யாரும் கொஸ்டின் பண்ணுறதில்ல. ஆனால் என்னென்னா ஜோதிடத்தில் நான் ஒன்று சொல்கிறது, வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணுறேன்னு சிலர் இன்னும் இருக்காங்க. என் கிளைண்ட்ஸ்லேயே இருக்காங்க. இல்லை செல்வி, நீங்கள் வாக்கியப்படியே எனக்கு பலன் சொல்லுங்கள். எப்படி புரியுதுங்களா? நீங்கள் திருக்கணிதம் ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் வாக்கியத்தில் என்கிட்ட இருக்குது வாக்கிய கட்டும், அதை வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் தான் வாக்கியத்தில் வச்சுருக்கீங்களே, நீங்கள் வாக்கியம் நான் பஞ்சாங்க வச்சுருக்கேன். ஏன்னா இது போல் இருக்கிறவங்களுக்கு நான் எடுத்துக்கிறேன். யாருடைய மனசையும் நோக்கடிக்கிறதுக்கு என் வேலை இல்லை. ஆனால் என்னன்னா இது இப்போ வந்திருக்குது. அடுத்த 20 ஆண்டுகளை பொறுத்து இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ வந்து எல்லாமே ஒன்று ஒன்றா இருந்தது. ஒரு காலத்தில் இது வந்து டோட்டலாக திருக்கணிதம் கொண்டு வர சமயத்தில் மொத்தமான எதிர்ப்பு இருந்த காலகட்டம் தான். அதாவது இப்போ இல்லை, நம்மெல்லாம் இப்போ பேசுகிறோம். நம்ம இப்போ வந்து எல்லாமே டெவலப் பண்ணிட்டோம். சிஜி ராஜன் ஐயா எடுத்துன்னு வரச்சா அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். ஏன்னா ஒரு புது கண்டுபிடிப்பு அது. அந்த கண்டுபிடிப்பு கடைசியில் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அதனுடைய அக்குரேசியில் எடுத்துக்கொண்டார்கள். அந்த திதி கணக்குலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அதனுடைய அமைப்புனால தான் இந்த திருக்கணிதம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 விஷயம் பார்த்துக்குங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய நட்சத்திரங்களே இப்போ கேரளாவுக்கும் நமக்குமே மாறும். புரியுதுங்களா? அவங்க பஞ்சாங்கத்துக்கு நமக்குமே மாற்றம். நீங்கள் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில் இருக்குது. அந்த மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் போயிட்டு உங்கள் நட்சத்திரம் டேட் பண்ணி ஒரு பூஜைக்கு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நட்சத்திரம் பஞ்சாங்கத்தில் நம்மதில் வர்றதுக்கும் வாக்கியத்தில் அவங்க முதல் நாளே அங்கே கொண்டாடுவாங்க. புரிஞ்சுக்குங்க. அதை அவங்க அந்த பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இப்போ இவங்க இது மாதிரி வாக்கியப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்றது மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் இது வாக்கியம் ஃபாலோ பண்ணுறாங்க பஞ்சாங்கம். மற்ற எந்த ஊர்லேயும் தென்னிந்தியாவிலையும் சரி இந்தியாவிலும் சரி திருக்கணிதத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த திருக்கணிதத்தை வந்து ஏற்றுக்கிறவங்க பண்ணுவாங்க. இப்போ நம்மதில் என்னன்னா திருநள்ளாறில் கொண்டாடினா தான் அது வந்து சனி பயிற்சியாக மக்கள் ஏற்றுக்கிறது. அதே போல் ஆலங்குடியில் கொண்டாடினா தான் குரு பயிற்சியாக ஏற்றுக்கிறது. திருநாகேஸ்வரத்துலேயும் உங்களுக்கு புரியுதுங்களா, கீழ்பெரும் பல்லவிலையும் பண்ணால் தான் ராகு கேதை ஏற்றுக்கிறாங்க. இது அவங்க ஏற்றுக்கிறது அவங்க விருப்பம். அந்த சமயத்தில் இப்போ பேசுகிறாங்க இல்லையா ஜோதிடர்கள் எல்லாம் ராகு கேது பயிற்சி சனி பயிற்சின்னு. இப்போ அவங்களே வந்து இந்த டேட்டை வந்து 2 பேரும் சொல்லி தான் பேசுகிறாங்க. வாக்கியத்தின்படி இப்படி, திருக்கணிதத்தின்படி எப்படி. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாருமே இவங்க அடிச்சுப்பாங்க. நான் தமாஷா தான் பேசுகிறேன். அடுத்தது 6ஆம் தேதி 3வது மாதம் 2026ஆம் ஆண்டு திருப்பி சனி பயிற்சின்னா இதே கும்பல் பேசும். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ மீடியாவுக்கு வந்து ஏதாவது ஒன்று நடக்கணும். இப்போ வாக்கியம் திருக்கணிதன்னு பிடிச்சிட்டு இருக்கீங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதியோட ஒரு கிளியரா ஒரு பிக்சருக்காக தான் சார் வந்திருக்கோம். இப்ப நாளைக்கு வந்து சனி பயிற்சின்னு சொல்றாங்க. சனியுடைய பயிற்சி ஆரம்பிச்சதுன்றதுமா இப்போ குரு வீட்டுக்கு சனி போகுது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சனி பயிற்சி வரப்போகுது, சனி மாறப்போகுது. நிலநடுக்கங்கள் தான் உலகத்தை புரட்டி போடும். இன்றைக்கே ஆரம்பிச்சிடுச்சு. நாளிலேருந்து அதனுடைய வீரியம் பாருங்கள். உலகத்தை நிம்மதியாகவே இருக்காது. எவனாவது பாம்பு போடுறதெல்லாம் நடக்கும், சுனாமி அடிக்கிறது இருக்கும். ஏன்னா குரு வீட்டில் சனி வந்தாவே உலகத்தை புரட்டி போடுவார்ன்றது உண்டு. திருக்கணிதத்தின்படி வந்திருக்காரா இல்லையான்னு அடுத்த வருஷம்தான் வாக்கியம். எப்படி வாக்கி பஞ்சாங்க பிரகாரம் அடுத்த வருஷம் தான். அதுக்குள்ளே வந்து கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி, சொந்த வீட்டில் இருக்கிற சனி எல்லாமே நல்லது தானே பண்ணணும். நல்லது பண்ணுறாரா, உலகத்தை புரட்டி போகிறாரா, நோய் கொடுக்குறாரா, தலைவரங்களை கொள்கிறாரா, திடீர்னு உலகத்தில் போர் மூழ்கிறதா, என்ன மூழ்கிறதெல்லாம் நாளிலேருந்து கணக்கு போட்டுக்கு. இதுதான் இதனுடைய எஃபெக்ட். எப்படியெல்லாம் உலகத்தில் சேதம் வருதுன்னு பாருங்கள். அப்புறமா அதுக்கு உண்டான பலனை பாருங்கள். ஏன்னா அந்த கிரகம் வந்தால் இப்படி பண்ணணும்னு இருக்குது. அதை தானே நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். உலகத்தை புரட்டி போடும், உயிர் தலைவர்களை கொல்லப்படுவார்கள், பிரபலமானவர்கள், தொழிலதிபர்கள் ஒரே நாளில் காணாத போவாங்க, ஒரேடியாக எல்லாமே வரும். குரு வீட்டுக்கு சனி வரனால தங்கம் இனி தாறுமாறாக விலை ஏறும், ஷேரெல்லாம் மாட்டிக்கும், இதெல்லாம் நடக்கும். யுத்த பூமியாக இருக்கும். ஸோ அது நாளையிலேருந்து நடக்குதான்றதெல்லாம் எங்களுடைய ஜோதிட கணிப்பில் இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். புரியுதுங்களா? திருக்கணிதம் கரெக்டாக, வாக்கியம் கரெக்டான்றது பொதுமக்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இப்போவே அதனுடைய எஃபெக்ட் ஒவ்வொருத்தருக்கு தெரியும். இப்போ சிம்மராசிக்கு அஷ்டம சனி, மேஷத்துக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது, கும்பத்துக்கு சனி விலகுது, மீனத்துக்கு ஜென்ம சனின்னா மார்ச் டு மார்ச் வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே இவங்களுக்கு வந்து எந்த எஃபெக்ட் இருக்குது, எது நல்லா இருக்குன்னு அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சோன்னா அவங்க மனசுக்கு தெரியல. ஏன்னா எல்லா சேனலும் அவங்க தான் பார்க்குறவங்க. இப்போ பார்க்கக்கூடிய நேயர்களே என்னை பொறுத்த வரைக்கும் எங்களோட ப்ரெஸ் கிளாஸாக ஜோசியம் பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அது க்ளீனாக தெரிஞ்சிடும். இந்த ஒரு வருஷ காலகட்டத்திலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 3 மாதத்தில் தெரிஞ்சிடும். ஆரம்பித்த 10 நாளில் அது வேலையை காட்டும். அவ்வளோதான் அதனுடைய அந்த வேலை அது காட்டும் இல்லையா சனி, அது காட்டுறச்சா நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இது போல் திருக்கணிதத்தை பற்றி நான் என்ன சொல்கிறேன், யார் எதை வேணுமோ ஃபாலோ பண்ணிக்கணும். திருக்கணிதத்தில் பஞ்சாங்கப்படி கணக்குப்படி 29/3/2025 மாலை இரவு 9:44 சனி பயிற்சி. அப்படி இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா கணக்கு 6/3 டேட்டு கொடுக்கல, நான் கொடுக்குறேன் 6/3/2026 வாக்கியப்படி. இதில் எது உங்களுக்கு பிடிக்குதோ, ஏன்னா எல்லாமே பஞ்சாங்கத்தின் கணக்கு தான். அந்த கணக்கில் அதிச்சாரங்கள் இதெல்லாம் உண்டு, வக்கர நிவர்த்தி, வக்கரங்கள். இதில் எது பிடிக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அப்சல்யூட் அது வரதுக்கு முன்னாடியே அதனுடைய பவர் எடுத்துக்கும். அதுதான் சனியுடைய பவர். அதனால் இந்தியாவிலே வந்து நிலநடுக்கம் சேஷ்டை ஒரு இயர்க்குள்ளே எவ்வளோ சேஷ்டை பண்ணுது, இந்திய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எவ்வளோ பண்ணுது, அதே போல் சினிமாக்காரர்கள் எவ்வளோ பண்ணுது. ஏன்னா இவங்களுக்கு அந்த சினிமா ரொம்ப முக்கியம் இல்லை. பிரபலமானவர்கள் எவ்வளோ பண்ணுது, இசையமைப்பாளர்கள் எவ்வளோ பண்ணுது, தொழிலதிபர்கள் எவ்வளோ பண்ணுது, ரயில் விபத்துகள் எவ்வளோ பண்ணுது, ஆகாய மார்க்க விமானங்கள் பண்ணுது. இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி குரு வீட்டான மீனத்துக்கு வரைச்சு கடலால் எவ்வளோ சேதங்கள் வருது, உலகத்தில் எந்த அளவுக்கு கடல் பிரளயம் ஆகுது, இதெல்லாம் பார்க்கணும். மலைகள் எப்படி பொழக்குது, இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா அதே போல் மருத்துவத்தில் எவ்வளோ புரட்சிகள் வருது, எவ்வளோ பெரிய நோய்களுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து 1 இயரில் தெரிஞ்சிடும். அதனுடைய எஃபெக்ட் அவ்வளோதான். இது இருக்குது. அதாவது வாக்கியத்தில் அந்த அனுஷ்டான பஞ்சாங்கம் வாக்கியப்படி பார்க்குறவங்க இன்றைக்கி இருக்காங்க. அவங்களெல்லாம் நான் குறை சொல்லலை. அது பரம்பரையாக இன்னும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆற்காடுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆற்காடு பஞ்சாங்கம்லாம் அவ்வளோ வருஷத்தினுடைய ஓல்டு. அது எப்படி நான் ஒரே நாளில் இப்போதைக்கு வந்து அந்த அவங்களே கொஞ்ச நாளில் திருக்கணிதத்துக்கு அப்ரிவேட் ஆவாங்க. ஏன்னா அதே பஞ்சாங்கம் தான், வாக்கியத்திலிருந்து இப்போ பஞ்சாங்கம் தான். அது வாக்கியம் வேறு, திருக்கணிதம் என்றது திருத்தி கணிக்கப்பட்டது, அவ்வளோதான். ஸோ வாக்கியத்திலிருந்து தான் இந்த வேறு எசன்ஸு, ஜூஸு, ரிஷி மூலம், நதி மூலம்லாம் இதுலேருந்து கொண்டு வந்தது. இது வேற அது வேற இல்லை, அதெல்லாம் கிடையாது. ரொம்ப கிளியராக வந்துட்டு சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் நன்றி. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. GT Holidays, South India's #1 travel brand. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil.